காரைக்கால் கடலோர பாதுகாப்பு படை நடுக்கடலில் தத்ரூபமாக செய்து காண்பித்த பாதுகாப்பு மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சியை தற்போது பார்க்கலாம். மேலும் இது தொடர்பான தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அந்தோணிராஜ். அந்தோணிராஜ், வணக்கம். இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி தொடர்பான விவரங்கள் என்ன? என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். கடலோர காவல் குழுமம் சார்பாக வருடம் கடலில் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு நடுக்கடலில் பயணிகள் கப்பல் தீப்பிடித்திருந்தால் தீ அணைத்து அதில் பயணித்த பயணிகளை காப்பாற்றுவது குறித்து செயல் விளக்கும் நடுக்கடலில் இன்று நடைபெற்றது. நாகையிலிருந்து இலங்கை சென்ற சிவகங்கை கப்பலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கியவர்கள் கடலோர காவல் குழுமத்தில் தங்களை ஹெலிகாப்டர், டேனியர் விமானம், கடலோர காவல்படை கப்பல்கள் மூலம் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். முதலில் சௌரியா, அமையா, அனியாபேத், ராணி அவந்தியாபாய் உள்ளிட்ட கப்பல்களில் இருந்து ராட்சத குழாய்கள் மூலம் உயர் அழுத்தத்தில் நீர் பாய்ச்சி அடிக்கப்பட்டு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேடல் மற்றும் மீட்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஹெலிகாப்டர், டேனியர் விமானம் வரவழைக்கப்பட்டு தீ விபத்திலிருந்து கப்பலிலிருந்து கடலில் குதித்து பயணிகளை தேடுதல் பணி நடைபெற்றது. பின்னர் ஹெலிகாப்டர் மூலமா நடுக்கடலில் தத்தளித்த பயணிகள் தத்ரூபமாக மீட்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து சிறிய ரக படகுகள், ஆளில்லா சிறிய படகுகள் கொண்டு கடலில் தத்தளித்த பயணிகளை மீட்கப்பட்டு மருத்துவ உதவியாக உள்ள பிரத்யேக கப்பலில் சிகிச்சையாக ஏற்றப்பட்டனர். நடுக்கடலில் தத்ரூபமாக நடைபெற்ற நிகழ்ச்சியை காண்பதற்கு நாகை, காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை, தேடு மீட்பு படை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இது திரைப்பட காட்சிகள் மிஞ்சும் அளவிற்கு இந்த மீட்பு பணி நடைபெற்றது. தகவல்களுக்கு நன்றி அந்தோணிராஜ்.